ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு அரிய வகை மூலிகையை பற்றி பார்க்கலாம். இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மூலிகை. இது 108 காயக்கல்ப மூலிகைகளில் ஒன்று. நிறைய நோய்களுக்கு மருந்தாக இது இருக்குது. இதுக்கு பேர் தான் கரும்பூலா. இதுதான் கரும்பூலாவோட செடி. இது முருங்கை இலை மாதிரி இருக்கும். இதனோட பழங்கள்லாம் பாருங்கள், கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக இருக்குது. இதுக்கு பேர் கருநெல்லின்னும் பேர். பொதுவாகவே கருப்பாக இருக்கிறது மூலிகை ரொம்ப விசேஷம். அதாவது கருநெல்லி, கருநெச்சி, கருந்துளசி இப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே விசேஷம். அந்த வகையில் இது கரும்பூலா, பூலாத்தி அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் கூட நிறைய பேரில் சொல்கிறாங்க. பொதுவாக கிராமப்புறங்களில் இதை இங்கு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, இந்த பழம் இப்படி தான் இருக்கும். இதை நசுக்கி பார்த்தோன்னா என்ன மாதிரி வருது பாருங்கள். இது நம்மளுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஹேர் டையாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பழத்தை இந்த இலையில கூட அவ்வளோ இருக்குது. இது மருதாணி, அவுரி இதோடலாம் சேர்த்து போடும்போது ரொம்பவே நல்லா முடி வளர்ச்சிக்கும் உதவும், முடியை கருமையாக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதை நான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் போயிட்டு நிறைய பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ தான் இதனோட சீசன். இது சீசனுக்கு தான் கிடைக்கும், எப்பயுமே கிடைக்காது. அதனால் இப்போ கிடைக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை தவிரவும், இதை நம்ம பறித்து இப்போ யூஸ் பண்ணுறதை தவிரவும், நம்ம அதை எப்படிலாம் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், ஆயிலாக செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ நம்ம நரமுடிக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். இது மெலனின் உற்பத்தியை அதிகரித்து நம்மளுக்கு நல்ல பயனை தரும். பொதுவாக சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம இந்த காட்டு செடின்னு நினச்சிருப்போம் பார்த்துருந்தாலும். இது கிராமப்புறத்தில் இருக்கும். அதாவது கொளக்கரை ஓரங்களில் இருக்கும், மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கும், மலை அடிவாரத்துலலாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இந்த செடியை பார்த்தா இனிமே விடாதீங்க. அந்த இலை பழம் பார்த்திங்கன்னா அதை பறிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம வீட்டில் அதை ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஹேர் டேக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நிவாரணமாக இருக்கும். பொதுவாக நம்ம தலையில் வெள்ளை முடியை பார்த்தாவே மனசு வலிக்கும். இப்போ சின்ன வயசுலேயே 20 வயசுக்குள்ளேயே நரமுடி வந்துடுது. அப்படி அந்த இளநரையலுக்கெல்லாம் வராமலே தடுக்கிறதுக்கு இந்த ஆற்றல் இருக்குது இந்த கரும்பூலா பழத்துக்கு. இது நேச்சுரல் ஹேர் டே, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல நோய்களுக்கு இது நல்ல மருந்து. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்லாம். சாதாரணமாக நம்ம போகும்போது இதில் காய்ச்சி பழுத்து இருந்ததுன்னா பறித்து அப்படி சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த காலத்துலலாம் அவ்வளோவா நரை இருக்காது. என்னென்னா குளிக்க போகும்போது, ஆற்றுக்கு குளத்துக்கு குளிக்க போகும்போது கொஞ்சம் பழத்தை பறித்து நல்லா தலையில் தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. நரையெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளோட உணவு பழக்க வழக்கம் சரி கிடையாது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய வந்துருச்சு. ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சத்தான இதெல்லாம் இல்லை, ஊட்டச்சத்தே கிடையாது. அதனால் என்ன ஆகுது, மெலனின் உற்பத்தி தடைப்படுது, ஸ்பாயில் ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு நரமுடி சீக்கிரமாகவே வந்துடுது. 40 வயசுக்கு மேலே வர வேண்டியதெல்லாம் 20 வயசுக்குள்ளேயே வந்துடுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இதுக்கு கெமிக்கல் ஹேர் டே தேடி ஓடாமல் இந்த மாதிரி நேச்சுரல் டையை நம்ம யூஸ் பண்ணலாம். இது இயற்கையில் கிடைக்கிற எதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம போட்டோன்னா நிஜமாகவே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த பழத்தை நான் கசக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நிறம் மாறுது. இது இன்னும் நல்ல காற்றுல ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இன்னும் கருப்பாகும். இதை நம்ம அப்படியே கூட அப்படி பழம் கிடச்சிதுன்னா அப்படி நசுக்கி நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம். ஆனால் பழம் எப்பயுமே கிடைக்காது. இந்த சீசனில் தான். இப்போ என்ன மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படி தான் பழம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த பழத்தெல்லாம் கிடைக்கும்போது நான் சேகரித்து வச்சுக்கிட்டு அதை ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை பவுடராக பண்ணிவிட்டு ஹேர் டையில் கலந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் இருக்க இருக்க கருப்பாக மாறும். இதோட இதோட இலை கூட நல்லா ஹேர் டையாக யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணி, இதோடு சேர்த்து இது போடும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கலரில் இருக்குது பாருங்கள். தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சா கூட இந்த கலர் சட்டுன்னு போக மாட்டேங்குது. அதை நான் லேசாக பண்ணி காமிக்கிறேன், தண்ணி வச்சு கரைச்சி காமிக்கிறேன், ஆனாலும் போகலை. அதனால் கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேலியில் இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டு செடி அப்படின்னு நினச்சி போகாமல் இந்த கரும்பூலா அதை பறித்து சாப்பிடுங்க. இது ஒரு இனிப்பும் இருக்கும், ஒரு சின்ன துவர்ப்பும் இருக்கும். நல்லா பழுத்துதுன்னா செம இனிப்பாக இருக்குது.
இது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நல்லதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ தண்ணியில் இது பண்ணாலும் அது வந்து போகலை. அதனால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கிடச்சிதுன்னா விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு அரிய வகை மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாகவும், அதை எப்படி நம்ம ஹேர் டையாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கும். இதை வந்து எப்படி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். கரும்பூலா இலை, பழம் இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு போடுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.